திருப்பூரில் 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டு விட்டார். தற்போது பெற்றோர்களின் போராட்டத்திற்கு காரணம் என்ன? அவர்களது கோரிக்கை என்னென்ன? திருப்பூரில் 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை விவகாரம் சம்பந்தமாக தனியார் பள்ளியை பெற்றோர்கள் முற்றுகையிட்டு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் நேற்று பள்ளிக்கு சென்ற 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு கழிவறை சென்ற பொழுது துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த அசாம் மாநில இளைஞர் ஜெய் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் பெற்றோரை புகாரை தொடர்ந்து இளைஞரை போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து தகவல் வெளியான நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் பள்ளி தரப்பில் முறையான பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளி முன்பு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பெற்றோர்கள் கலந்து செல்ல வலியுறுத்தினர். ஆனால் பள்ளி நிர்வாகம் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாகவும் தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி வலியுறுத்தி தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக பள்ளிக்கு குழந்தைகளை விட வந்த பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை திருப்பி அழைத்து சென்று வருகிறார்கள். மேலும் இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினரும் பள்ளி மாணவிக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் தற்போது பரபரப்பு நிலவி வருகிறது. தொடர்ந்து போலீசார் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.